ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وإن كنتم مرضى على سفر أو جاء أحد منكم من الغائط أو لامستم النساء فلم تجدوا ماء فتيمموا صعيدا طيبا. قال النبي صلى الله عليه وسلم: الصعيد الطيب طهور المسلم، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமதான் மாதத்தை அடைந்து 6ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தலைப்பு தயம்முமின் சட்டங்கள். ஹிஜ்ரி 6 ஷாபான் மாதம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸ்வத்து பனி முஸ்தலிக் அல்லது கஸ்வத்து முரைசியா என்று சொல்லப்படுகிற போர்க்களத்துக்காக சென்றுவிட்டு திரும்பி வரும் வழியில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உடன் இருந்தார்கள். தன்னுடைய தேவையை கலாவை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நீண்ட தூரம் சென்று திரும்பி வந்தவர்கள் தன்னுடைய முத்துமாலை காணாமல் போக அதை தேடி ஒரு நாள் கழிய அதனால் படையினரிடத்தில் இருந்த தண்ணீர் எல்லாம் காலியாக ஒரு கட்டத்தில் ஒது செய்வதற்கு கூட தண்ணீர் இல்லாத சூழல் வந்தபோது அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா தயம்முமுடைய இந்த சட்டத்தை குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அறிவித்தார். அதுதான் நாம் மேற்கூறிய வைகுந்தும் மருலா அவ் அலா சஃபர், நீங்கள் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்தில் இருந்தால், அவ் ஜாஅ அஹதும் மின்கும் மினல் காயித், அல்லது நீங்கள் மலம் ஜலம் கழித்து விட்டு வந்தால், அவ் லாமஸ்துமுன் நிசாஅ, அல்லது உங்கள் மனைவிமார்களை அல்லது பெண்களை தொடுவதன் மூலமாக உங்களுடைய உது முறிந்திருந்தால், ஃபலம் தஜிது மாஅன் ஃபதயம்மம், இது மாதிரியான சூழல்களில் நீங்கள் தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லையானால், தண்ணீர் கிடைக்கலன்னா நீங்கள் தயம்மம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொன்னார். முதல் விஷயம், ஃபைல்லம் தஜிது மாஅன், தண்ணீர் உங்களுக்கு கிடைக்கவில்லையானால். எப்பவுமே ஞாபகம் வைக்கணும், குர்ஆனுடைய எந்த திருவசனமாக இருந்தாலும் சரி, அதனுடைய விளக்கத்தை ஹதீஸ் நமக்கு தரும். குர்ஆனுடைய ஆயத் ரொம்ப சுருக்கமாகத்தான் இருக்கும். ஆயத்தினுடைய ஒரே ஒரு ஆயத்தினுடைய கருத்தை மட்டும் வச்சுட்டு அல்லது இந்த ஆயத்தினுடைய வார்த்தையை மட்டும் வச்சுட்டு விளையாடக்கூடாது. தண்ணி கிடைக்கலன்னா தயமம் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொன்னான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தண்ணி இருக்கா இல்லையா, அப்ப தயமம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது. தண்ணீர் இல்லை என்று எப்ப சொல்லுவோம்? மார்க்கம் எப்ப தண்ணீர் கிடைக்கல அப்படின்னு ஒரு மனுஷனை பார்த்து சொல்லும் அப்படின்னா,
சுமார் 1.5 மைல் தூரத்துக்கு, சுமார் 1.5 மைல் தூரத்துக்கு அளவுக்கு தண்ணீரே கிடைக்காம இருந்தாதான் அந்த மனுஷனுக்கு பேரு தண்ணீர் கிடைக்காதவன். அதுக்கு இடையில தண்ணீர் கிடைக்கும் என்றிருந்தால், இப்ப ஃபைல்லம் தஜிது மான், தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லையானால் என்கிற சட்டம் பொருந்தாது, தைமம் செய்யக்கூடாது. 1.5 மைலுக்குள்ளாக தண்ணி, பக்கத்து வீட்டுல தண்ணி கிடைக்குதுன்னா கூட கண்டுக்காம, எங்க வீட்டுல மோட்டர் ஓடல நான் தைமம் செய்வேன்னு சொல்லக்கூடாது. எங்க வீட்டுல மோட்டர் ஓடல நான் தைமம் செஞ்சுக்குவேன், வீட்டுல தண்ணி இல்ல நான் தைமம் செய்ய, அப்படி இல்லை. 1.5 மைல் தூரம் அளவுக்கு தண்ணீரே கிடைக்காத ஒரு சூழல் இருந்தால், அல்லது யாராவது ஒருத்தர் தண்ணி வச்சிருக்கிறார், அந்த தண்ணியை ஃப்ரீயா நமக்கு கொடுக்குறாரு, நாங்க நீங்க ஒதுவு செய்யலையா, நாங்க இந்த தண்ணியில ஒதுவு செஞ்சீங்கன்னு ஃப்ரீயா கொடுக்குறாரு. இப்போ நமக்கு என்னன்னா பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். நாம எப்படி அந்த ஆள்கிட்ட போய் கையேந்தி வாங்குறது? அப்படிலாம் ஒண்ணு வாங்கணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லை. அந்த ஆள் ஃப்ரீயா கொடுத்து நாம ஒதுவு செய்யணுமா? தேவையே இல்லை. நீயும் வேணாம், உன் தண்ணியும் வேணாம், நான் தைமம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு தைமம் செய்ய முடியாது. ஒருவர் ஃப்ரீயா நமக்கு தண்ணீர் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த தண்ணீரை வாங்கி அந்த தண்ணீரை தான் ஒதுவு செஞ்சுதான் தொழுவணுமே தவிர, அந்த தண்ணியை தவிர்த்துட்டு தைமம் செஞ்சா தைமம் கூடாது. அல்லது ஒரு கிணறு இருக்கு, கிணத்துல இருந்து இறைச்சி எடுக்கிறதுக்கு வாளி எதுவுமே கிடைக்கல, ஒருத்தர் வாளியை ஃப்ரீயா கொடுக்குறாரு, இதை வச்சு நீ தண்ணி இறைச்சிக்கன்னு சொல்றாரு. இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் அந்த உதவியை பெறுவது அவசியம். கண்டிப்பா அந்த உதவியை பெற்றுத்தான் ஆகணும். அப்ப நம்ம பிரஸ்டீஜ் ப்ராப்ளம்லாம் பார்த்து அந்த ஆளுக்கெல்லாம் நான் கையேந்த மாட்டேன், நான் யார்கிட்டையுமே கையேந்த மாட்டேன், யார்கிட்டையுமே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தவிர்த்துட்டு தைமம் செஞ்சா தைமம் கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, தண்ணி கிடைக்குது, ஆனா நம் வீட்டுல போர் போட்டா தண்ணி வர்றதோ இல்ல சப்புல இருந்து தண்ணி வர்றதோ வரல, காசு கொடுத்தா தண்ணி கிடைக்குது, காசு கொடுத்தா தண்ணி கிடைக்கும். காசும் இருக்கு அல்ஹம்துலில்லாஹ், பணமும் கையில இருக்கு, பணத்தை கொடுத்தா தண்ணியும் கிடைக்குது அப்படின்னா அந்த தண்ணியை வாங்கி ஒது செய்யணுமே தவிர தைமம் செய்யக்கூடாது. கையில பணமும் இருக்கு, விற்பனைக்கு தண்ணியும் இருந்தா பணத்தை கொடுத்து தண்ணியை வாங்கி அந்த தண்ணியில தான் ஒது செஞ்சு தொழுவணுமே தவிர அந்த தண்ணியை தவிர்த்துட்டு நாம என்ன செய்யக்கூடாது? தைமம் செய்யக்கூடாது. ஒருவேளை பஞ்சமான சில நேரங்கள்ல தண்ணி இருக்கு, கிடைக்குது, ஆனா அநியாயத்துக்கு ரேட் சொல்றாங்க. 20 லிட்டரு கேன் இருக்கு, எவ்வளவு இப்ப வைக்கிறாங்க? 30 ரூபாயா கொடுத்து வச்சோம் நீங்க. சில இடத்துல 20 ரூபா, சில இடத்துல 30 ரூபா. 3 மாடியா இருந்தா 40 ரூபா, மாடி கூட கூட 10 ரூபா கூடிக்கிட்டே இருக்கும். அதுலயும் சில வாட்டர் 100 ரூபா, இப்படி சரி வச்சுக்கோ. ஒரு நேரத்துல நமக்கு தண்ணி கிடைக்குது, ஆனா 30 ரூபாய்க்கு கிடைக்கல. 30 ரூபாய்க்கு வாங்கின தண்ணிய 300 ரூபா சொல்றான் அநியாயத்துக்கு. 30 ரூபாய்க்கு வாங்கின தண்ணிய 300 ரூபா சொல்றான். இது கொள்ள லாபம், அநியாயம், அநியாயத்துக்கு விற்கிறான். என்ன ஏன் அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டான், வாங்காம இருக்க மாட்டாங்க. மண்ணடிக்குள்ள வந்துட்டீங்களா, நோம்பு திறக்க ஸ்நாக்ஸ் வாங்கணுமா, 50 ரூபா ஸ்நாக்ஸ் இப்ப 150 ரூபா, வாங்கித்தான் ஆகும். நோம்பு திறக்கணும்ல, நோம்பு திறக்கிறது வாங்கத்தானே செய்வான். இது அநியாய கொள்ள, இது அநியாய கொள்ள. இது இப்படி விற்கிறது தப்பு, அப்படி வித்தா அப்படி வாங்கணும்ன்ற அவசியமும் இல்லை. இப்ப தண்ணி கிடைக்குது, காசுக்கும் கிடைக்குது, ஆனா முறையான பணத்துக்கு கிடைக்கல, சரியான காசு கிடைக்கல, கொள்ள லாபத்துக்கு. நம்மளுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, வேணுக்குனே கொரோனா காலத்துல எல்லாம் பார்த்தோம்ல, ஆமா பருப்பு டப்பா, சேமியா பாக்கெட்டு எல்லாம் அநியாயத்துக்கு. ஒரு மெழுகுவர்த்தி அநியாயம், சும்மா ஏன் மத்ததுக்கெல்லாம் ஏன் போகணும், கரண்ட் இல்லைன்னு மெழுகுவர்த்தி வாங்க போனா அநியாயத்துக்கு 2 ரூபாய்க்கு வித்த மெழுகுவர்த்தி 20 ரூபா. ஏன் அப்படின்னா வேற வழி இல்லை, நம்மள்ட்ட வாங்கித்தான் ஆகணும். 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வித்த தக்காளி 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா, அநியாய கொள்ள. அதே மாதிரி தண்ணி விற்பனைக்கு இருக்கு, ஆனா அநியாய கொள்ள ரேட், அநியாய ரேட்டா இருக்கு அப்படின்னா இத வாங்கி ஒது செய்யணும்னு மார்க்கம் சொல்லாது. அப்படி ஒரு சூழல் வந்தால் இப்ப இந்த மனிதனை மார்க்கம் தண்ணி இல்லாதவன், தண்ணியை பெற்றுக்கொள்ளாதவன் என்கிற இடத்துல வச்சு இவர் தாராளமா தைமம் செஞ்சு தொழுவலாமே தவிர அநியாயத்துக்கு காசு கொடுத்து வாங்கி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இன்னொரு நிலை, தண்ணி இருக்கு ஆனா குடிக்கிறதுக்கு தான் இருக்கு. ஒரு குடம் தண்ணி இருக்கு,
வீட்டுல அவர் இருக்காரு, ஒய்ஃப் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அடுத்த குடம் எப்ப வரும்னு தெரியல. சில இடங்கள்லாம் வெளியில தண்ணி தான் பிடிப்பாங்க, லாரியில தண்ணி பிடிப்பாங்க. இங்க சம்பிளையும் தண்ணி இல்ல, மோட்டர்லயும் தண்ணி இல்ல, பக்கத்துல எங்கேயுமே நமக்கு தண்ணி கிடைக்கல. 1.5 மைல் தூரம் அளவுக்கு தண்ணி கிடைக்கல. ஆனா ஒரு குடம் தண்ணி இருக்கு. இந்த ஒரு குடம் தண்ணி குடிக்கதான் பத்தும். காலையில் நாஸ்டா பண்ணணும், மதியம் சாப்பிட வேண்டியது இருக்கு, நாஸ்டா பண்ணிட்டு குடிக்கணும், மதியம் சாப்பிட்டு குடிக்கணும். சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, பிள்ளைங்க தாகத்தினால கேட்கணும், தாகத்துக்கு கொடுக்கணும். இப்ப இந்த தண்ணி இருக்கு, ஆனா ஒது செய்வதற்கு பத்தாது. ஒது செஞ்சா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம போயிடும் அப்படின்னு சொன்னா அப்பமும் மார்க்கம் அந்த தண்ணியை நீ வச்சுக்க, சேமித்து வச்சுக்க, அதை நீ குடி. இப்ப நீ தண்ணி இல்லாதவன் என்கிற கணக்குல தயம்மம் செய்துக்க என்று அப்பமும் மார்க்கம் தயம்முக்கு அனுமதிக்கும். இன்னொரு நிலை, உன்னுடைய இமாம்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் யோசிச்சிருக்காங்க. இப்ப நமக்கு கூட அதெல்லாம் யோசனை வராது. எப்படிலாம் யோசிச்சு சட்டம் எடுத்திருக்காங்க பாரு. இப்படி எல்லாம் நடந்தா இதெல்லாம குரான்ல சொல்லி கொடுக்குது. குரான் இப்படி எல்லாமா ஒத்த வார்த்தையில குரான் முடிச்சிருச்சு. ஃபைல்லம் தஜிது மாஅன், தண்ணி இல்லையானால் தயம்மம் செஞ்சுக்கோன்னு சொல்லிடுச்சு. எப்ப தண்ணி இல்லைன்ற நிலை வரும் என்பதற்கு இமாம்கள் அவ்வளவு சிரத்தை எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் மைண்டூட்டா பார்த்து இப்படி இருந்தா இப்படி இருந்தா ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இருக்கு தண்ணி, பக்கத்து வீட்டிலே தண்ணி கிடைக்கும். ஆனா வீட்டை விட்டு வெளியில வர முடியாது. வெளியில ஃபுல்லா போலீஸ் போட்டிருக்கான், அதை போட்டிருக்கான், அதை போட்டிருக்கான், 144 தடை உத்தரவு போட்டிருக்கான். யாராவது வெளியில வந்தா ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்றான். எதிரியின் பயம் இருக்கு, வெளியில வர முடியாத சூழல் இருக்கு. வீட்டுல தண்ணி இல்ல, பக்கத்து வீட்லயே தண்ணி கிடைக்குது, போனா வாங்கலாம். பக்கத்து வீட்டுக்கு போனா தண்ணி வாங்கிடலாம், தண்ணி தர்றதுக்கு அவங்களும் தயாரா இருக்கிறாங்க. ஆனா நம்மால வீட்டை விட்டு வெளியில வர முடியாத சூழல் இருக்கு. நம்ம வீட்டை விட்டு வெளியில வர முடியாத சூழல் இருக்கு அப்படின்னா இப்பவும் இந்த மனிதனுக்கு பெயர் ஃபைல்லம் தஜிது மாஅன், தண்ணீரை பெற்றுக் கொள்ளாதவர். அப்ப இந்த சந்தர்ப்பத்திலேயும் அவர் என்ன செய்யலாம்? தயம்மம் செய்யலாம். இத்தனை வகைகள் இந்த ஒத்த வார்த்தைக்குள்ள இருக்கு. ஃபைல்லம் தஜிது மாஅன், தண்ணி கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கலன்றதை இமாம்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறாங்க. இந்தந்த சூரத்துகள், இந்தந்த நிலைகளில் எல்லாம் இந்த மனிதர் தண்ணீர் கிடைக்காதவர் என்கிற ஹுக்கும்ல வச்சு இவர் தயம்மம் செய்ய மார்க்கம் அனுமதிக்கும். இரண்டாவது, நோய். அல்லாஹ் சொன்னான்ல, பெண்கொண்டும் மருவா, நீங்கள் நோயாளியாக இருந்தால். நோயாளியா இருந்தா அப்படின்னா என்ன நோய், அதை மார்க்க விளக்கம் சொல்லணுமா இல்லையா? சும்மா வார்த்தையை பார்த்து ஏமாந்துட கூடாது. தலைவலி நோய் தான், வயிற்று வலி நோய் தான், கண் வலி நோய் தான். எந்த நோய் தயம்மம் செய்வதற்கு தகுதி உள்ள நோய்? ஒண்ணு, இப்ப நம்ம நல்லாதான் இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ், ஆனா ஒரு டாக்டர் நேர்மையானது, ஆனா அடிக்கடி சொல்றோம், ஒரு இஸ்லாமிக் மருத்துவமும் தெரிஞ்சிருக்கணும், மார்க்கமும் தெரிஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு டாக்டர் சொல்றாரு, நீங்க தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. தண்ணின்னா தண்ணி மட்டும் இல்ல, வெண்ணையும் யூஸ் பண்ணக்கூடாது, தண்ணியே தொடக்கூடாதுங்கிறாரு. நீங்க தண்ணியை தொட்டா, தண்ணியை நீங்க டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான வியாதி வந்துடும், பயங்கரமான நோய் வந்துடும், அதெல்லாம் நீங்க மௌத்தா போயிடுவீங்க, அந்த அளவுக்கு ஆயிடும். அல்லது இருக்கிற நோய் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடும், ஜாஸ்தி ஆயிடும். அல்லது இருக்கிற நோய் நிவாரணம் அடைவதற்கு தாமதமாகும். நீங்க தண்ணி யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா, வெண்ணெயெல்லாம் கை வைக்காம இருந்தீங்கன்னா உங்க நோய், உங்களுடைய இது சீக்கிரமா ஆறிடும். நீங்க அடிக்கடி தண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய நோய் நிவாரணம் அடைகிறதுக்கு, குணமாகிறதுக்கு ஒண்ணு தாமதமாகலாம், அல்லது நோய் அதிகமாயிடலாம், அல்லது ஏதாவது கீழ் வச்சு இருக்கக்கூடிய அந்த காயம், அந்த புண்ணு இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடலாம் அப்படின்னு ஒரு நேர்மையான டாக்டர் ஒருவர் சொன்னார். இப்பவும் இந்த மனிதர் தண்ணியே இருந்தாலும் தண்ணியை யூஸ் பண்ணாம என்ன செஞ்சுக்கலாம்? தயம்மம் செய்வதற்கு அனுமதி உண்டு. அதே மாதிரி சில சந்தர்ப்பங்கள்ல இது அதிகமா நடக்கிறது. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் ரேர், நம்மளை பொறுத்தவரை ரேர். அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்மள அல்லாஹ் அந்த ஸ்டேஜ்ல ஒண்ணும் வைக்கல. அல்ஹம்துலில்லாஹ் எப்போதும் தண்ணி தாராளமா கிடைக்குது. அதாவது டேப்ல இருந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருந்தாலும், ஊத்திக்கிட்டே இருந்தாலும் அது பத்திலாம் நமக்கு கவலையே இல்லை. எவ்வளவு தண்ணி வீணா போனாலும் அடுத்த தண்ணி நமக்கு கிடைச்சிரும். அந்த அளவுக்கு அல்லாஹ் நிம்மதியா வச்சிருக்கிறான். தண்ணி கிடைக்கலன்றதெல்லாம் நமக்கு ரேர். நமக்கு அப்படி ஒரு சூழல் வராது. வந்தா இந்த நோய், அந்த தண்ணியை யூஸ் பண்ண முடியாத சூழல் வரலாம். இன்னொரு சூழல் என்ன அப்படின்னா பேண்டேஜ். இது அடிக்கடி நடக்கிறது. ஏதாவது கீழே விழுந்து காயப்பட்டு ஏதாவது அடிபட்டுடுச்சு, அடிபட்டு பேண்டேஜ் போட்டுக்கிட்டோம்.
இப்ப இந்த பேண்டேஜ் போட்டுக்கிட்டு இது ரெண்டு வகையா பிரிக்கணும். ஒண்ணு, தயம்மம் செய்யற இடத்துல பேண்டேஜ் இருக்கு, காயம் இருக்கு. இன்னொன்னு, தயம்மம் செய்யற இடத்துல இல்ல, தயம்மம் செய்யற இடம் இல்லாத ஒது செய்யற இடத்துல காயம் இருக்கு. உதாரணத்துக்கு தொடையில அடிபட்டு இருக்குன்னு வச்சுக்கோமே, தொடையில அடிபட்டு இங்க நம்ம பேண்டேஜ் போட்டிருக்கோம். தொடையில அடிபட்டு பேண்டேஜ் போட்டா ஒது செய்ய முடியாதா? ஒது செய்யலாம். ஒதுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஒது செய்யறது முகத்தை கழுக போறோம், கையை கழுக போறோம், மசகு செய்ய போறோம், கால்ல கரண்டை கால் வரைக்கும் கழுக போறோம். முட்டி கால் வரை கூட இல்ல, கரண்டை கால் அளவுக்கு கழுகும், அவ்வளவுதானே. இந்த 4 செய்யறதுக்கு தொடையில பேண்டேஜ் போட்டது கஷ்டமா? இல்ல. அப்ப தொடையில பேண்டேஜ் போட்டிருந்தா இதை பத்தி பிரச்சனையே இல்ல. ஒது செஞ்சுட்டு நம்ம பாட்டுல என்ன செஞ்சிடலாம், தொழுதலாம். ஒது செய்யற இடத்துல உதாரணமா காலை கரண்டை கால் வரைக்கும் கழுகணும். இப்ப நமக்கு அடிபட்டதே அந்த இடத்துலதான், அந்த இடத்துலதான் பேண்டேஜ் போட்டிருக்கோம். கால் பிசகிடுச்சு, கால் ஸ்லிப் ஆயிடுச்சு, அல்லது ஏதாவது எலும்பு முறிவு ஏற்பட்டுடுச்சு, ஏதோ ஒரு பேண்டேஜ் போட்டு இப்போ ஃபுல்லா போட்டாச்சு. இதுல சில இடங்கள் ஓப்பனா இருக்கு, சில சமயம் விரல்ல தான் அடிபட்டுச்சு, ஒரு விரல்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பேண்டேஜ் போட்டிருக்கோம், அல்லது கால் முழுக்க பேண்டேஜ் போட்டிருக்கோம். எப்படி இருந்தாலும் வச்சுக்கீங்க. இப்ப ஒதுவனுடைய உறுப்புகளில் ஒரு உறுப்பு, ஒதுவனுடைய உறுப்பு 4: முகம், 2 கை, தலை, மசகு செய்வதற்கு தலையும் காதும், அப்புறம் கால். இந்த 4 தான் ஒதுவுடைய உறுப்பு. இந்த ஒதுவனுடைய உறுப்புகளில் தயமும் அல்லாத, முகம் கை அல்லாத ஒதுவனுடைய மீதி 2 உறுப்பு, தலை அல்லது காது அல்லது கால், இந்த இடத்துல பேண்டேஜ் இருக்கு. இந்த இடத்துல நமக்கு பேண்டேஜ் இருந்ததுன்னு சொன்னா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, பேண்டேஜ் மீது, பேண்டேஜுக்கு மேல மசகு செஞ்சுக்கிட்டாலே போதும், தண்ணிய வச்சு தடவி விட்டா போதும். ஒத்த விரல்ல, காலினுடைய ஒத்த விரல்ல இருக்கு அப்படின்னா மத்த இடத்த ஃபுல்லா கழுகிடணும். ஒது செய்யணும், முகத்தை கழுகணும், கையை கழுவுறதுக்கு பிரச்சனை இல்லை, கையை கழுகிட்டோம், மசகு செஞ்சிட்டோம். இப்ப காலை கழுகும் போது ஒத்த காலை ஃபுல்லா கழுவிட்டோம், இன்னொரு கால்ல ஒரு விரல்ல பேண்டேஜ். இந்த ஒரு விரலை கழுகாம விட்டா ஒதுக்கூடாது, ஏன்னா ஒது ஃபுல்லா கழுகி ஆகணும்ல. அப்ப நம்ம இப்ப என்ன செய்யறோம், 4 விரல்லையும் இந்த இடத்துலயும் தண்ணியை ஊத்தி கழுகுறோம், அல்லது தண்ணியை வச்சு தொடச்சு விட்டுக்கிறோம். இந்த மசகு செய்யறதுக்கு இந்த ஒத்த விரல்ல பேண்டேஜ் இருக்குல்ல, அந்த ஒத்த விரல் பேண்டேஜுக்கு மேல உது செய்யறதுக்காக தடவி விட்டா, தண்ணிய கையில நினைச்சு தடவி விட்டா போதும். அந்த தண்ணி உள்ள வரைக்கும் போகக்கூடாது, போனா புண்ணாயிடும், அது ஆபத்துல நமக்கு. அப்ப உள்ள வரைக்கும் போகணும்னு தேவையில்லை, அந்த தண்ணி உள்ள போற மாதிரி ஊத்த வேண்டிய அவசியம் இல்லை. கைய நினைச்சு அந்த ஈரத்தை பேண்டேஜுக்கு மேல தடவி விட்டா போதும், இவருக்கு வேற எதுவும் தேவையில்லை. இல்ல அப்படி தடவி விட்டா கூட பேண்டேஜ் ரொம்ப சின்ன பேண்டேஜா இருக்கு, ஈரப்பசம் உள்ள ஏறிடும், உள்ள ஏறி சீல் வச்சிரும், அப்படி வச்சிரும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு, அல்லது டாக்டர் அப்படி செய்ய வேணாம்னு சொல்றாரு அப்படின்னா இப்ப ஒது செய்ய வேண்டிய அவசியமே இல்ல, வெறும் தயம்மம் மட்டும் செஞ்சா போதும். நல்லா இருக்கிற பகுதியெல்லாம் கழுகிட்டு இந்த இடத்துக்காக மேட்டி மட்டும் தயம்மம் அப்படிலாம் தேவையில்லை, என்ன செஞ்சா மட்டும் போதும், தயம்மம் மட்டும் செஞ்சுக்கிட்டா போதும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட இப்படி ஒரு சூழல் இருந்தா, எப்படி இருந்தாலும் சரி, ஒது எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு ஒது செஞ்சிடணும், கம்பல்சரி. வெறும் தயம்மம் மட்டும் செய்யக்கூடாது. எந்த அளவுக்கு தண்ணி பட முடியுமோ ஒதுவனுடைய உறுப்புகள்ல அந்த அளவுக்கு ஒது செய்யற மாதிரி ஒது செஞ்சிடணும். செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஒதுவனுடைய உறுப்புல எந்த உறுப்புல தண்ணி படலையோ அதுக்காக தயம்மம் செஞ்சுக்கணும். இப்படி பேண்டேஜ் போட்டிருந்தா இப்படி. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னொரு விஷயம் இருக்கு, என்னன்னா இது எப்ப அப்படின்னா பேண்டேஜ் போடும்போது ஒதுவோட இருந்திருக்கணும். போடுறதே நர்ஸ் தான், தொட்ட உடனே ஒது போயிடும். பேண்டேஜ் யார் போடுறாரு? டாக்டர் போடுறாரு? நர்ஸ் தான் போடும். நர்ஸ் கையை தொட்டா நம்ம ஒது எல்லாம் செஞ்சுட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோமே, காலில் அடிபட்டு இருந்துச்சு, மற்ற இடத்துல ஃபுல்லா ஒது செஞ்சுட்டோம், ஒது செஞ்சுட்டு அந்த இடம் மட்டும் பாக்கி இருக்கு, போயிருக்கோம். போன உடனே யார் பிடிப்பா காலை? நர்சம்மா தான் வந்து பிடிக்கும். நர்சம்மா பிடிச்ச தொட்ட உடனே ஒது போயிடும், நமக்கு முடிஞ்சு போச்சு கதை. ஒது போயிட்டுனா தொட்டாலே ஒது போகும், நீங்க வேற எதையும் யோசிக்க வேணாம். நர்ஸு தொட்டாலே, நம்மளை டச் பண்ணாலே ஒது முடிஞ்சிடும் ஷாஃபி இமாம்கிட்ட.
அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படிதான், பொண்டாட்டி தொட்டா மட்டும் தான் ஒது முடியாது. சரி, இப்ப தொட்டாலே ஒது முடிஞ்சிடும். அப்ப எப்படி ஒதுவோட இருக்க முடியும் அப்படின்னா, நம்ம ஒது செஞ்சிருக்கணும். அந்த சமயத்துல பேண்டேஜ் போடும் போது அவங்க தொட்டாங்க, ஒது முடிஞ்சது, பரவாயில்ல. ஆனா ஒருத்தர் பண்ணவே இல்லை, ஒதுவே செய்யல, ஒது செய்யாமலேயே பேண்டேஜ், அப்படித்தான் அதிகமா நடக்கும். நம்ம கீழே விழுந்துட்டோம், கீழே விழுந்தோம்னா நம்மளை தூக்கி நேரம் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனாங்க, ஆஸ்பத்திரியில பேண்டேஜ் போட்டாங்க. இதுக்கடையில நம்ம போய் ஒது செஞ்சுட்டு வர போறோம்? கண்டிப்பா அது நடக்காது. நேரம் கொண்டு போய் அதிகபட்சமா ஒது இல்லாம தான் பேண்டேஜ் போடுவோம். ஒது இல்லாம பேண்டேஜ் போட்டா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய தோலின்படி இவர் அந்த நேரத்துக்கு தயமம் செஞ்சு தொழுதுக்கணும். தொழுதுகிட்டு எத்தனை வக்து தொழுகிறாரோ, ஒரு 10 நாள் இருந்தோம்னு வச்சுங்களேன், 50 வக்து ஆச்சு. 50 வக்தையும் நல்லான பிறகு திரும்ப கலா செய்யணும். அதுக்கு பேசாம ஒது செஞ்சுட்டே போயிடலாம்ல. சரி, அது நம்ம இஷ்டம். நீங்க யோசிக்க, நம்ம என்ன செய்யலான்னு நம்ம யோசிக்க வேண்டியது. ஒதுவோட இருந்துட்டா திரும்ப கலா செய்ய வேண்டியது இல்ல, தயமம் செஞ்சு தொழுவலாம். ஒதுவோட இல்ல, ஒது இல்லாமலேயே கெட்டு போட்டாச்சு அப்படின்னு சொன்னா இப்ப திரும்ப கெட்ட அவுத்துட்டுலாம் செய்ய முடியாது, மேலதான் தடவ வேண்டியது இருக்கும். மத்த இடத்துல எல்லாம் கழுகிட்டு அந்த இடத்துக்காக தயமம் செஞ்சிடணும், தொழுதுடணும். அந்த நேரத்தினுடைய இதை கருதி தொழணும். தொழுதுட்டு பிறகு அந்த தொழுகைய என்ன செய்யணும்? கலா செஞ்சு நல்லான பிறகு திரும்ப கலா செய்யணும். கலா தான் செய்ய போறோமே, அப்புறம் எதுக்கு இப்ப தொழுவணும்? நம்ம பொதுவாக அப்படித்தானே யோசிப்போம். நமக்கு நல்ல யோசிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த வித்தியாசமா யோசிக்க சொன்னா நல்லா யோசிப்போம். திரும்ப கலா செய்ய போறோம், 10 நாள் தொழுவலங்க, விட்டுருவோம். 50 வக்து பின்னாடி கலா செய்ய போறோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் கலா செஞ்சுக்கிறேன். இப்ப எதுக்கு தொழுவணும்? இப்பவும் தொழுதுட்டு பின்னாடி கலா செய்யணும்னு சொல்றீங்களே, அது ஏன் அப்படின்னு கேட்டா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, அல்லாஹ் உங்களுக்கு நீடித்த ஆயுத தரட்டும். ஒருவேளை 5 நாள் நீங்க தொழுதுட்டு இருக்கும் போதே 6வது நாள் மௌத்தா போனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 5 நாள் ஏன் தொழுவலன்னு கேட்க மாட்டான். ஏன்னா அந்த நேரத்தின் அருமை கருதி எப்படி உங்களால் தொழ முடியுமோ அப்படி தொழுவித்தீங்க, உங்களுடைய கடமை முடிஞ்சிருச்சு. 10 நாள் முடிஞ்சு நல்லா இருந்தா அல்லாஹ் கேட்பான், இப்ப நீ நல்லா தானே இருக்க, ஏற்கனவே ஒழுங்கா தொழுவலையே, குறையால தொழுதுருக்க, இப்போ ஒழுங்கா தொழ முடியுமில்ல, ஒதுவெல்லாம் செய்ய முடியுமில்ல, அப்ப ஒதுவெல்லாம் செஞ்சுட்டு கலா செஞ்சிரு அப்படின்னு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. அப்ப ஏன் நேரத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அந்த நேரத்தின் அருமை கருதி அந்த டைம்ல தொழுதுடணும், ஆனா பிறகு அத கலா செஞ்சிடணும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. அதே மாதிரி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொறுத்தவரை, நான் நேத்தே லேசா சுட்டி காட்டினேன் அந்த விஷயத்துல, தயம்மம் குளிப்பு விஷயத்துல. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொறுத்தவரை தயம்மம் அப்படின்னு சொல்றது ஒதுவுக்கு பகரமாக, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒதுவுக்கு பகரமா தயம்மம் செய்யறோம். ஒது செஞ்சுட்டு எப்படி ஒரு ஒதுவை கொண்டு ஒது இருந்தா பல ஃபர்துகள் நிறைவேற்றலாமோ, அதே மாதிரி ஒரு தயம்மம் செஞ்சுட்டு ஒரு தயம்மமை கண்டு ஒது முடியாம இருந்தா எத்தனை ஃபர்துகள் வேணாலும் தொழுவலாம். அசர்ல தயம்மம் செஞ்சோம், அசர் தொழுதுட்டோம், மகரிப் உடனே வந்துச்சு, அது வரைக்கும் ஒதுவே முடியல நமக்கு, தாராளமா அந்த தயம்மமை வச்சு மகரிப் தொழுவலாம், அந்த தயம்மமை வச்சு இஷாவுது. ஒரு தயம்மமை கொண்டு எத்தனை ஃபர்துகள் வேணாலும் தொழுவலாம். நாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொறுத்தவரை இல்ல, இது ஒரு பரிகாரம். இது தயம்மம் அப்படிங்கிறது ஒது அல்ல, இது இப்போதைக்கு செஞ்சிக்க அப்படின்ற ஒரு சலுகை. சலுகையை பொறுத்தவரை அந்த டைமுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுமே தவிர வச்சுக்கிட்டே இருக்க கூடாது. அதனால ஒரு தயம்மமை கொண்டு ஒரு ஃபர்து மட்டும்தான் தொழுவ முடியும். அசர்ல தயம்மம் பண்ணிட்டோம் அப்படின்னா அசர் தொழுவலாம், சுன்னத்து முன் சுன்னத்து தொழுவலாம், பின்னாடி குர்ஆன் ஓதலாம், மகரிப் வரைக்கும் அமலுக்கு செய்யலாம். ஒது இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா ஃபர்தான தொழுகை ஒண்ணுதான் தொழுவணும். திரும்ப மகரிப் வந்துடுச்சுன்னா மகரிபுக்கு திரும்ப தயம்மம் செஞ்சுட்டு தான் மகரிப் தொழுவணும். ஒரு தயம்மமை கொண்டு ஒரு ஃபர்து, சுன்னத்து நஃபீலு எவ்வளவு வேணாலும் தொழுதுக்கலாம், அதுல 2 பேர்ட்டையும் பிரச்சனையே இல்லை. ஃபர்துல மட்டும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஃபர்தை கொண்டு ஒரே ஒரு தொழுகையைத்தான் தொழுகணும், ஒரு தயம்மமை கொண்டு ஒரு தொழுகை. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தயம்மம் ஒது முறியாமல் இருந்தால் எத்தனை ஃபர்து வேணாலும் தொழுகலாம். அதே மாதிரி இது அவசியமான விஷயம் அப்படிங்கிறதுனால இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, வக்து வந்த பின்னாடிதான் தயம்மம் செய்யணும். இப்ப சுபுகுன்னு வச்சுக்கோ, சுபு சாதிக்கு 5:08க்கு இப்ப பாங்க நாளைக்கு இல்லையா,
5:08 தான் வக்து வருது. சுபுகுடைய நேரம் 5:08 தான் வருது. நம்ம சகர் செஞ்சோம். சகர் செஞ்சு முடிச்சுட்டு அந்த கேப்ல 10 நிமிஷம் 20 நிமிஷம் கேப் இருந்துச்சுல்ல, அந்த கேப்ல நம்ம தயம்மம்லாம் செஞ்சுட்டு பள்ளியாசலுக்கு வந்துட்டோம். பள்ளியாசலுக்கு வந்துட்டா நாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொறுத்தவரை இந்த தயம்முமை கொண்டு சுபுகு தொழுக முடியாது. ஏன் அப்படின்னா இது எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கப்பட்ட சலுகை. இந்த சலுகைய அந்தந்த நேரத்துக்கு தான் உபயோகப்படுத்தணுங்கிறதுனால நேரம் வந்த பிறகுதான் தயம்மம் செய்யணும். நேரம் வர்றதுக்கு முன்னாடி தயம்மம் செய்யக்கூடாது. இது போன தடவை பேசும்போதே யோசிச்சேன். ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் ஹவுஸ் இருக்கிற மாதிரி தயம்மமுக்காக மண்ணும் இருக்கிறது அவசியம், கண்டிப்பா இருக்கணும். நம்ம பள்ளியிலையாவது செய்யணும் அப்படின்னு போன தடவை பேசும்போதே யோசிச்சேன், மறந்து போச்சு. இன்ஷா அல்லாஹ் இந்த தடவை செஞ்சிருவோம். இப்படி கண்டிப்பா வைக்க சொல்லிடுவோம். இருக்கணும் கண்டிப்பா. எவ்வளவு முடியாதவங்க வருவாங்க, அவங்களால உதவி செய்ய முடியாது, பள்ளிக்கு வந்திருப்பாங்க, அவங்களுடைய தயமம் முடிஞ்சிச்சுன்னா உடனே தயமம் செய்யறதுக்கு செய்வாங்க. ஒரு மணல் இருந்துச்சுன்னா ஈஸியா செஞ்சு கயிறு. இப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இந்த வார்த்தை வந்ததுனால அது ஞாபகத்துக்கு வரும். இப்ப நம்ம முன்னாடியே உதவு செஞ்சுட்டு வந்துட்டா வக்து வரணும், வக்து வந்த பிறகு தயமம் செய்யணும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படி இல்லை, இது ஒரு உது மாதிரி தான். எப்படி முன்னாடியே உது செய்யலாமோ அதே மாதிரி தயம்முமையும் முன்னாடியே செய்யலாம், இதனால எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. இதுக்கு பிறகு சில சமயங்கள்ல இப்ப நம்ம இங்க இருக்கும்போது பிரச்சனை இல்லை, ஏதாவது ரொம்ப குளிர் பிரதேசம் போறோம், காஷ்மீர் போறோம், அப்படி ஊட்டி கொடைக்கானல் அப்படிலாம் வேணாம், அது லேசான குளிர், அதெல்லாம் தாங்கலாம். குழு மணாலி போறோம், காஷ்மீர் போறோம், இப்பதான் எல்லாரும் எல்லாத்துக்கும் போறாங்களே, சர்வசாதாரணமா போச்சு. நேத்து அங்க இருந்தேன், முந்தா நாள் அங்க இருந்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. அது மாதிரி இடத்துக்கு போனோம். அங்கெல்லாம் போனா தண்ணி அப்படின்னு வாயால சொல்லக்கூட கூடாது, குளிரும். தண்ணின்னு சொன்னாலே குளிரும். அது மாதிரி உள்ள சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோ, பயங்கரமான. இப்ப அங்க ஹீட்டர் கம்பல்சரி. ஹீட்டர் இருந்தாதான், ஹீட்டர்ல சுடுதண்ணி வச்சுதான் சுடுதண்ணி தான் உதவு செய்ய முடியும், இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். இப்ப அது மாதிரி இடங்கள்ல ஹீட்டர் ஒர்க் ஆகல, தண்ணி இருக்கு, தண்ணி இருக்கு, ஆனா ஹீட்டர் ஒர்க் ஆகல, ஹீட்டர் வேலை செய்யல அப்படின்னா இப்பவும் என்ன செய்ய முடியாது, அந்த தண்ணிய நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அந்த தண்ணிய நம்மளால யூஸ் பண்ண முடியாம இருந்தால் இப்ப அந்த சுடுதண்ணி கிடைக்காததுக்காக தயம்மம் செஞ்சு தொழுதுக்கணும். ஆனா பிறகு அந்த தொழுகைய கல்லா செஞ்சிடணும். இது அவசியத்துக்காக செய்யப்படும். தண்ணி இருந்தும் அதை யூஸ் பண்ணாம இருந்தோம். யூஸ் பண்ணாம இருந்தது காரணம் என்னன்னா உடல் நமக்கு சோம்பேறித்தனம், கைப்பற்றக்கூடாது, ஜில்லுன்னு இருக்கும், நினைப்பே நம்மளை கை வைக்க கூடாது, அதுக்கு இருக்குதோ இல்லையோ ரெண்டாவது. அதனால தொழுதுட்டு பிறகு அந்த தொழுகைய கல்லா செய்யும். அதே மாதிரிதான் கொஞ்சம் தண்ணி இருக்கு, கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு, மூஞ்ச மட்டும் கழுவலாம், மீதிக்கெல்லாம் கழுவுறதுக்கு தண்ணி இல்லை அப்படின்னா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, இருக்கிற தண்ணியை வச்சு கழுவு, கழுகிட்டு அப்புறம் தயமம் பண்ணிக்கோங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, தேவையில்லை, அப்படி கஷ்டப்படணும்னு தேவையில்லை, கொஞ்சம் தானே தண்ணி இருக்கு, அதை வச்சு முழு உதவும் செய்ய முடியுமா? முடியாது. முடியாதுன்னா அந்த தண்ணியே ஒதுக்கி வச்சுட்டு என்ன செஞ்சுக்கலாம், இது எப்ப 1.5 மைல் அளவுக்கு இவ்வளோடு தண்ணி தான் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. அப்படின்னா தாராளமா இது மட்டுமே, தயமம் மட்டுமே போதும். குளிப்புக்கும் தயமம் போதும். நான் குளிப்புடைய அந்த விஷயத்துல எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். இனி எதுல தயமம் செய்யறது, தயமம் எதுல செய்யணும்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொறுத்தவரை புழுதி படிந்த மண்ணா இருக்கணும், வெறும் மண்ணா இருக்க கூடாது. அதனாலதான் கடல் மண் இருக்குல்ல, கடற்கரை மண்ணு, கடற்கரை மண்ணுல தயமம் செய்ய முடியாது. ஆத்து மண் இருக்குல்ல, அப்படியே பளிச்சும் இருக்கும், எந்த தூசியும் இருக்காது, புழுதி ஒட்டாது. ஆத்து மணல்ல செய்ய முடியாது. அதே ஆத்து மணல நம்ம வீட்டுல ஒண்ணு கொட்டி இருக்கோம், அதுல செய்யலாம். ஏன்னா அந்த ஆத்து மணல்ல என்ன வருது, புழுதி, அடிக்கக்கூடிய புழுதி எல்லாம் கலக்குது, அதுல செய்யலாம். ஆத்து ஓரத்துல இருக்கிற ஆத்து மண்ணுல தண்ணி வந்து 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 அது என்ன செஞ்சிருது, சுத்தமாக்கி வெறும் மண்ணுதான் இருக்கு. கடல் வந்து அலை அடிச்சு 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 என்ன செஞ்சிருது, அந்த தண்ணிய மண்ணை, கடற்கரை ஓரத்து மண்ணை சுத்தமாக்கி சுத்தமான மண்ணா இருக்கு. அந்த சுத்தமான மண்ணுல புழுதி இல்லைன்னா அதுல உதவு செய்ய முடியாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொறுத்தவரை மண்ணா இருந்தாலே போதும் தயமம் செய்யலாம், மண்ணா இருந்தாலே போதும் தயமம் செய்யலாம். தயமம் எப்படி செய்யறது? நெக்ஸ்ட் தயமம் செய்யறதுக்கு என்ன முறை, மெத்தட் என்ன? ஏற்கனவே நேற்று சொன்ன 2 தான். ஒண்ணு முகத்தை தொடக்கிறது, இன்னொன்னு 2 கையையும் தொடக்கிறது.
இந்த ரெண்டு கையையும் துடைக்கிறதுனுடைய முறையில மண்ணுல ரெண்டு கையையும் அடிக்கணும், வச்சு எடுக்க கூடாது. அப்படி ஓங்கி ஒரு அடி அடிக்கணும். அடிச்சாதான் ஒட்டும். சும்மா வெறுமனே வச்சா என்ன செய்யாது, புழுதி ஒட்டாது. அதனால ரெண்டு கையும் அடிக்கணும். அடிக்கும் போது விரல்கள் சேர்த்து வைக்க கூடாது, விரல்களை பிரிச்சு வைக்கணும். விரல்களை சேர்த்து இப்படி வச்சு அடிக்காம விரல்களை பிரிச்சு வச்சு அடிக்கணும். அடிச்சு ஒரு அசைவு அசைக்கணும், லைட்டா ஒட்டுற மாதிரி, கையில ஒட்டுற மாதிரி ஒரு அசைவு அசைக்கணும். அசைச்ச பிறகு இந்த புறங்கை இருக்குல்ல, ரெண்டுடைய பேக் சைடு, ரெண்டு கையினுடைய பேக், இந்த ரெண்டை இப்படி தட்டணும். இப்படி தட்டும் போது என்ன ஆகும்னா, ஒருவேளை அந்த மண்ணுல ஏதாவது கல்லு பொடி கற்கள் இருக்கும், நம்ம அந்த கல்லோட சேர்த்துட்டா நேர கோடு போட்டுரும். அதனால என்ன செய்யணும், ரெண்டு கையையும் பின்னாடி உதறணும். உதரும் போது என்ன ஆகும்னா, அந்த சின்ன சின்ன பொடி கற்கள் இருந்தா கீழே விழுந்துரும். கீழே விழுந்து இப்ப வெறும் கையில வெறும் புழுதி மட்டும் ஒட்டிட்டு இருக்கும். இந்த புழுதிய இப்ப இந்த ரெண்டு கையை வச்சு ஒரு அடி அடிச்சோம்ல, இந்த ஒரு அடிய வச்சு முழு முகம்னா உச்சந்தலையிலிருந்து நாடிக்குழி வரை, ஒரு காதை சோனையிலிருந்து மறுக்காது சோனை வரை, அப்படி இதுக்கு பேர் சோனைம்பாங்க. இந்த சோனை வரைக்கும் கழுகணும். இப்ப இந்த அளவுக்கு ஒரே டைம்ல பண்ணணும். எப்படி பண்ணணும், இந்த ரெண்டு பெருவிரல் இருக்குல்ல, ரெண்டு பெருவிரலை தூக்கிக்கிட்டு இந்த நாலு விரல் இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு விரலையும் ஜாயின் பண்ணிட்டு இங்க வைக்கணும். வச்சமா, நாலு விரலை இப்படி வைக்கிறோமா, வச்சுட்டோமா, எல்லா இடத்துலயும் பாதி பட்டுருச்சா, இப்படியே கீழே இருக்கணும். இப்ப மூக்குக்கு கீழே இப்படியே போனா மூக்கு கீழே உள்ள இடம் படாது, மிஸ் இருக்குல்ல, அங்க படாது. அங்க வரும்போது மூக்குக்கு கீழே உள்ள இடத்தை இப்படி டச் பண்ணி வரணும். இப்படி இழுத்தா என்ன செய்யாது, மூக்கு கீழே உள்ள இடம். ஏன்னா நம்ம தண்ணியா இருந்தா பரவாயில்ல, திரும்ப ஊத்தி என்ன செஞ்சுக்கலாம், எப்படியாச்சும் 10 தடவை ஊத்தியாவது கழுவிக்கலாம். இது நம்ம அந்த கை எல்லா இடத்துலயும் ஒரு இடம் கூட மிஸ் ஆகாம எல்லா இடத்துலயும் படுற மாதிரி இருக்கணும். படுற மாதிரி இப்படி ஃபுல்லா தேய்ச்சிட்டு அப்புறம் ரெண்டு விரல் இருக்குல்ல, இந்த ரெண்டு விரலையும் இந்த தாடை, இந்த இடத்துல தாடை, ஏன்னா இது வரைக்கும் கழுகணும் பொதுவுல, வெறும் இது வரைக்கும் இல்ல, இது வரைக்கும் கீழே ஒரு குழி இருக்கா, கீழே கை வச்சு பார்த்தா ஒரு அதான் நாடிக்குழி வரை, இந்த குழி வரைக்கும் கழுகணும். அப்படின்னா இந்த இடத்துல தாடைய இந்த ரெண்டு விரலை வச்சு இப்படியே தேய்ச்சி விடணும். எனக்கு ரொம்ப பெரிய தாடியா இருக்கு, பரவாயில்ல, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தேய்ச்சா போதும். ஒருவேளை உள்ள வரைக்கும் போய் படல, தாடியில தான் பட்டிருக்குனாலும் தயமும் கூடும். தண்ணிய மாதிரி என்ன செய்ய வேண்டியதுல, தாடி ரொம்ப பெருசா இருந்தா தண்ணியில அப்படி இல்ல, உதவு செய்யும் போது நல்ல கோதி கழுகணும், தண்ணியை ஊத்தி உள்ள எல்லாம் படுற மாதிரி கழுகணும். ஆனா தயமம்ல உள்ள வரைக்கும் படணும்னு அவசியம் இல்ல, வச்சு தேய்ச்ச அளவுக்கு உள்ள பட்டா அல்ஹம்துலில்லாஹ், படல வெறும் இதுலதான் பட்டுச்சு, மேலதான் பட்டிருக்குனால அல்ஹம்துலில்லாஹ் தயமம் ஒண்ணு. ரெண்டாவது, ரெண்டு கையையும் தயமம் செய்யணும். ரெண்டு கையையும் தயமம் செய்யும் போது அதே மாதிரி அடிச்சு ரெண்டாவது தடவை அடிக்கணும் கண்டிப்பா. ஏற்கனவே ஒரு தடவை அடிச்சு பண்ணிருக்கோம்ல, அதுலயே இப்படி தேய்ச்சி விட்டு போயிடக்கூடாது. ரெண்டாவது தடவை திரும்ப அடிக்கணும், திரும்ப அடிச்சு திரும்ப அதே மாதிரி அசைக்கணும், திரும்ப அதே மாதிரி பின்னங்கைய உதறணும். உதறி முடிச்ச பிறகு இப்போ இடது கையால் லெப்ட் ஹேண்டு, ரைட் கை வலது கைய வலது கையை தானே முதல்ல முற்படுத்தணும். எப்படி அப்படின்னா, இந்த 4 விரலுக்கு கீழே இந்த 4 விரலை வைக்கணும். இங்கேயும் ரெண்டு பெருவிரலும் தனியா நிற்கும். அதே மாதிரி உள்ளங்கை இருக்குல்ல, உள்ளங்கையும் படல, உள்ளங்கையும் தனியா இருக்கு. 4 விரலுக்கு கீழே 4 விரலை வைக்கணும். வச்சு இப்படி இழுக்கிறோம். இந்த 4 விரலே பாதி கைய நமக்கு இதாக்கிடுது. இந்த பாதுகை, இந்த உள்ளங்கை வரக்கூடாது, இப்படி வரக்கூடாது. இன்னும் இங்கேருந்து இப்படியே போகணும், இந்த பாதி வரைக்கும் போயிடணும். இங்க வந்த பிறகு இந்த பாதிய உள்ளங்கையை தேய்க்கணும், இப்படியே வரணும். வந்து இந்த பெருவிரலை இந்த பெருவிரலுக்கு மேல வச்சு இழுத்தணும். இப்படி செஞ்சாதான் கரெக்டா எல்லா இடத்துலயும் என்ன செய்யும், மிஸ் ஆகாம படும். அதே மாதிரி அப்புறம் இப்ப இதுதானே பட்டிருக்கு, ஏற்கனவே இதுல தேய்ச்சது அப்படியே தானே இருக்கு, இது படவே இல்லை. எப்படி பண்ணோம், இப்படி பண்ணி இங்க வந்து முடிச்சிட்டோம். இப்ப இந்த கையில உள்ள தூசி அப்படியே தான் இருக்கு, இன்னும் காலியாகுது. இனி இப்போ இந்த வலது கைய இடது கையினுடைய 4 விரலுக்கு கீழே வச்சு முதல்ல செஞ்ச மாதிரியே இந்த 4 விரலை பின்பக்கத்துல மட்டும் இழுத்துட்டு போய் இங்க வந்த உடனே கைய திருப்பி உள்ளங்கைய வச்சு உள்ளங்கைய அப்படியே மேல வரைக்கும் இழுத்து பெருவிரலுக்கு மேல வச்சு இழுக்கணும்.
இதுதான் தயம்மம் செய்யற மெத்தட். இப்படி செஞ்சா என்ன ஆகாது, ஒரு இடம் கூட மிஸ் ஆகாம நமக்கு தயம்மம் பூர்த்தி ஆயிடும். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட எப்போ ஒதுவுல இருக்கிற மாதிரி இதுலயும் வரிசை, ஃபர்ஸ்ட் முகத்தை தான் கழுவணும், அப்புறம் கையத்தான் கழுவணும். இந்த வரிசை முக்கியம், நியத் முக்கியம். சுத்தத்துக்காக அல்லது என்னுடைய ஜனாபத்தை நீக்குவதற்காக அல்லது ஒரு தொழுகைக்காக அப்படின்னு ஏதோ என்னவோ அதை சொல்லி அதுக்காக நீய தயம்மம் செய்கிறேன் அப்படின்ற நியத்து அவசியம். நியத் வைக்கணும், கையை வச்சு முகத்தை துடைக்கணும், 2 கையையும் துடைக்கணும். இதுல முடிஞ்சா முடிஞ்சு. இதுலயும் அதே மாதிரி தண்ணியாவது பரவாயில்ல, ஒது செய்யும் போது மோதிரம் போட்டிருந்தா உள்ளகல்ல தண்ணி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதனால கம்பல்சரி கையில மோதிரமோ அல்லது காப்போ பிரஸ்லெட் என்ன இளவு இருந்தாலும் சரி, வாட்சி எல்லாத்தையும் கழட்டிடணும். எல்லாத்தையும் கழட்டிட்டு தான் என்ன செய்யணும், இது செய்யணும். இல்லைன்னா அதுக்கு மேலேயே செஞ்சா ஒரு தயமம் கூடாம போயிடும். தயமம் கூடலன்னா தொழுகையும் கூடாது. இனி ஒது தயம்மம் செய்யற இடத்துல, இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒது செய்யற இடத்துல காயம் பட்டு பேண்டேஜ் போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பதிலா தயம்மம் செஞ்சிருவோம். முகத்திலையும் கையிலையும் மண்ணை வச்சு பூசிடுவோம், தயம்மம் செய்யறோம். தயம்மம் செய்யற உறுப்புலேயே காயம் பட்டிருந்தா, அடிப்பட்டதே இங்கதான் பேண்டேஜ் போட்டிருக்கோம். இப்ப எப்படி தயம்மம் செய்ய முடியாது. தயம்மம் இந்த அடிப்பட்டதுக்காக தயம்மம் செய்ய போறோம். இப்ப தயம்மம் செய்ய முடியாது. ஏன்? தயம்மமும் எதுல செய்ய போறோமோ அந்த கையில தான் அடிபட்டு, கையில தான் பேண்டேஜ் போட்டிருக்கோம். இங்கதான் பேண்டேஜ் போட்டிருக்கோம், முகத்துல பேண்டேஜ் போட்டிருக்கோம், ஏதாவது கீழே அடிபட்டு இருக்கு, மத்த தையல் போட்டிருக்காங்க, இங்க பேண்டேஜ் போட்டிருக்கோம் அப்படின்னா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொறுத்தவரை மத்த இடத்துல, இந்த இடம் அல்லாம மத்த இடங்கள் ஃபுல்லா தண்ணிய வச்சு ஒது செஞ்சிடணும். ஒது செஞ்சுட்டு அந்த காயத்துக்கு மேல எங்க பேண்டேஜ் போட்டிருக்கோமோ அதுல மசகு செய்யணும். மசகும் முடியல அப்படின்னா விட்டுறலாம். மசகே செய்ய முடியாது, உள்ள தண்ணி போயிடும் அப்படின்னு டாக்டர் சொன்னார்னா விட்டுறலாம். விட்டுட்டாலும் பரவாயில்ல, இதுக்கு தனியா இன்னொரு தயமம்லாம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது தயமம் செஞ்சாலும் திரும்ப என்ன செய்ய முடியாது, அந்த இடத்துல மண்ணை வச்சு பூச முடியாது. அதனால தயமமும் தேவையில்லை. நம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பொறுத்தவரை மத்த இடங்களுக்கு உதவு செய்யணும். காயம் பட்டிருக்குல்ல அந்த இடத்தை மட்டும் விட்டுட்டு மத்த இடத்துக்கு தயமமும் செய்யணும். மத்த இடத்துக்கு தயமம், எந்த இடம் படலையோ அதை பரவாயில்ல விட்டுறலாம். மத்த இடத்துல தயமம் செஞ்சுட்டு அந்த இடத்துல மண்ணை வச்சு என்ன செஞ்சுக்கணும், தண்ணியை வச்சு மசக செய்ய முடியலன்னா கையை வச்சு அந்த மண்ணை உரசன கையை வச்சு மசக செஞ்சு தயமமா நிறைவேற்றணும். இப்ப தயமம் மார்க்கத்தை பொறுத்தவரை தொழுகைதான் ரொம்ப முக்கியம். எந்த சந்தர்ப்பத்திலையும் தொழுகையை விடக்கூடாது. எந்த அளவுக்கு கிதாபுகள் எழுதுறாங்க அப்படின்னா, ஒருத்த கடல்லே விழுந்துட்டான், கடல்ல விழுந்து நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான், உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இப்ப வக்து போக போகுது அப்படின்னா நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். கையை வச்சு நீச்சல் அடிச்சு வந்துகிட்டே இருக்கணும். ஆனா அந்த வக்து போறதுக்கு முன்னாடி அவன் தொழுகிற மாதிரி கற்பனை பண்ணணும். நான் இப்போ அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டியிருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் மாதிரி ஓதுற மாதிரி நினைச்சுக்கணும். ஓதவும் முடியலையா, ஓதுற மாதிரி நினைச்சுக்கணும். இப்ப நான் ருக்கு செய்யறேன், இப்ப நான் சமயதாலுமே சொல்லிட்டேன், இப்ப நான் சஜிதா செய்ய, இப்படியாவது இது ஏன் சொல்லப்படுது தெரியுமா? அந்த அளவுக்கு தொழுகைக்கு முக்கியம். என்ன எப்படி இருந்தாலும் தொழுகை விடக்கூடாது. எப்படி இருந்தாலும் தொழுகை விடக்கூடாது. தொழுகையை விடுறதுக்கு மார்க்கத்துல எந்த சந்தர்ப்பத்திலையும் எப்ப ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான், நமக்கே சுயநினைவு இல்லாம இருக்கும், அப்பதான் தொழுகை விடலாம். நமக்கே தெரியல, வக்து வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, ஒரு இருக்கானு தெரியல, சுயநினைவு இல்லாம போனாலும் தொழுகை கடமையே இல்லை, அவன் மேல தொழுகை கடமையே ஆகாது. அது அல்லாம என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் தொழுகை. நம்மளை பொறுத்தவரை இப்போ ஏதோ ஒரு விஷயத்துல கைது செஞ்சு ஜெயில போட்டாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஜெயில இருக்கிறோம், அந்த இடம் ஃபுல்லா அசுத்தமா தான் இருக்கு, சுத்தமே இல்லை, அங்க ஃபுல்லா அசுத்தமான இடம். நமக்கு தேவையான தண்ணீரோ எதுவுமே அங்க நமக்கு கிடைக்கிறது இல்லை. இப்ப கூட நீங்க செய்திகள்ல பார்த்திருப்பீங்க, போன வருஷம் வரைக்கும் கோவை சிறைவாசிகளுக்கெல்லாம் சகர் நேர சாப்பாடு சிறையிலிருந்து ஏற்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. தொழுகைக்காக இந்த நாள்ல மட்டும், ரமலான்ல மட்டும் என்ன செய்வாங்க, முஸ்லீம் சிறைவாசிகள் எல்லாரையும் ஒரே செல்லுல அடைப்பாங்க.
ஒரே செல்லுல அடைக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க, அங்கேயே தொழுகை நிறைவேற்றுவாங்க, தராவிகை தொழுவாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சகர் செய்வாங்க, இஃப்தாருக்கு உண்டான ஏற்பாடு சிறையிலிருந்து ஏற்பாடு செய்யப்படும். இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. இந்த வருஷம் அது தடை செய்யப்பட்டதா சில விஷயங்கள் செய்திகள் நீங்க பார்த்திருப்பீங்க. சரி, ஒருவேளை அப்படி ஒரு சூழல்ல நாம இருக்கிற ஒரு இடத்துல அந்த இடம் முழுக்க அசுத்தமான இடமா இருக்கு, சுத்தமான இடம் இல்ல, சுத்தமா இல்ல, நமக்கு தேவைப்படுற தண்ணீர் கிடைக்கவும் இல்லை, தயம்மம் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பும் இல்லைன்னு வச்சுக்கோம். ஃபுல்லா அசிங்கமா இருக்கு, பீடா போட்டு ஃபுல்லா துப்பி வச்சிருக்காங்க, அதுல போய் தயமம் செய்ய முடியுமா? அது தயமம் செய்ய முடியாது, கீழே ஃபுல்லா அசிங்கம். இப்படி எதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னா என்ன பண்ணுவான் ஒரு ஆள்? பொது செய்ய தண்ணி இல்லை, ஒருவேளை வெளியில தண்ணி இருக்கும், அவன்லாம் தண்ணி வச்சிருப்பான், ஆனா ஜெயில இருந்து வெளியே விட மாட்டான். இவன் கேட்டா தண்ணி குடிக்கிறதுக்கு கொடுக்கறதே பெரிய விஷயம், கழுவுறதுதான் கொடுக்க முடியாதுங்கிறான். இப்படி ஒரு சூழல் இருந்தால் அந்த இடமும் சுத்தமான இடமா இல்ல, இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட தொழுகையை விடுறதுக்கு மார்க்கத்துல அனுமதி இல்லை. இதனால உதவு செய்ய முடியல, உதவு செய்ய வேணாம். தயம்மமுக்கு வாய்ப்பு இல்லை, தயம்மமும் செய்ய வேணாம். உதவே இல்லை, இல்லைன்னாலும் பரவாயில்ல, தொழுவணும். தொழுதுட்டு எப்ப அல்லாஹ் விடுதலையை தர்றானோ, வெளியில வர்றோமோ, அல்லது அதுக்குண்டான வாய்ப்பு தயமம் செய்வதற்கோ உதவு செய்வதற்கோ வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப அந்த தொழுகைகளை கலா செஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு மார்க்கத்துல தொழுகையை விடுறதுக்கு அனுமதி இல்லை. அப்ப நீங்க யோசிங்க, இந்த இவ்வளவு சிரமமான நேரத்திலே தொழுவு விடக்கூடாது அப்படின்னா, சும்மா சாதாரணமா தூங்கியோ அல்லது மற்ற விஷயத்துக்காக வேண்டியோ தொழுகை விடுவதற்கு சுத்தமா அனுமதியே கிடையாது. அதாவது தண்ணி இல்லாமல் போனால், தண்ணியை புழங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காம போனா அப்ப தயமம் செய்து தயம்மை அடிப்படையில் நாம் நம்முடைய தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும். குரான் ஓதுறதா இருந்தாலும், குரான தொழுறதா இருந்தாலும், எதுவெல்லாம் உதவில்லாமல் செய்ய முடியாதோ அதுக்கு பகரமாக தயம்மை செய்து கொள்ளலாம். குளிக்கிறதுக்கும் தயமம் செய்யலான்றது ஏற்கனவே சொல்லிட்டோம். அல்லாஹ் ஷானஹு வ தஆலா மார்க்க சட்டங்களை முழுமையாக விளங்கி அதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم ارزقنا حج بيتك الحرام وزيارة نبينا محمد صلى الله عليه وسلم مرة بعد مرة، نوبة بعد نوبة. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.